நம்ம நிறைய காரோட ஃபேக்ட்ரிஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ கார் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும் நிறைய ஃபேக்ட்ரிஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த டூ வீலர்ஸில் அவ்வளவோ நம்ம போனது கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வின்ஃபர்ஸ்டோட ஃபேக்ட்ரியும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது சென்னையில் தான் இருக்கோம். என்ன ஃபேக்ட்ரி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ராப்டே அப்படின்னு ஒரு இவி டூ வீலர்ஸில் தான் ஃபேக்ட்ரியில் தான் நம்ம இருக்கோம். அப்போ உள்ள இந்த இவி வந்து எப்படி உருவாகுது, மோஸ்ட்லி இந்த இவி டூ வீலர் ஃபேப்ரிகேஷனை நமக்கு காமிக்கவே மாட்டாங்க. பட் இவங்க நாங்கள் காமிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். உள்ள எப்படிலாம் வந்து ப்ராசஸ் இருக்குது, இந்த பேட்ரிஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க, இந்த எல்லாத்தையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஒரு இவி அப்படின்னாவே பேட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பேட்ரி எப்படி உருவாகுது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ராப்டேங்கிற இந்த பிராண்டில் யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, ஹை வோல்டேஜ் வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது 240 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய பாசிட்டிவ் என்ன, இது எல்லாத்தையும் வந்து நம்ம தனியாக ஒரு வாக்கரவுண்டில் நம்ம பேசியிருப்போம். இப்போது ஒவ்வொரு பேட்ரி பேக்குக்குள்ளேயும் அந்த செல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்படி தான் ஒரு செல்ஸ் வந்து இவங்களுக்கு பேட்ரி பேக் உருவாகிறதுக்கு வருது. இது ஒவ்வொன்றுமே வந்து ஒரு செல்லு. அப்போது ஒரு டூ வீலருக்கு இது மாதிரி 384 குவான்டிட்டிஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 384 குவான்டிட்டிஸை பேக் பண்ணி தான் ஒரு பேட்ரி பேக் அப்படிங்கிறதே உருவாகுது. அப்போ அந்த பேட்ரி பேக் எப்படி உருவாக்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி வந்து அந்த செல்ஸை இங்கே வந்து லோட் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து கம்ப்ளீட்டாக இதில் லோட் ஆகி இதை ஒவ்வொன்றையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒவ்வொரு பேட்டரிலையும் ஒரு பர்டிகுலர் சார்ஜ் லிமிட்டோடு தான் இவங்களுக்கு உள்ளே வருமாவாம். அப்போது ஒரு பேட்ரி பேக்கில் கனெக்ட் பண்ண போகிற அத்தனை செல்ஸுமே ஒரே லெவல் ஆஃப் சார்ஜிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 60% இருக்கணும் அப்படின்னா எல்லாமே 60 இருந்தால்தான் அதை கனெக்ட் பண்ணால் அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அது ஃபங்க்ஷன் ஆகும். அப்போது இது எல்லாமே 60 இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இங்கே நடக்குது. இங்கே லோட் பண்ணும்போது அதை இங்கே டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மானிட்டரில் டிஸ்பிளேயில் வந்து பண்ணுது, அதோட சார்ஜ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி வந்தது தான் இது. ஸோ அப்போ ஒரு பேக்குக்கு 384 அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி ஒரு இதை இப்படி டெஸ்ட் பண்ணி இங்கே ஃபுல்லி வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. அப்போ ஒரு சில இதில் 60 இருக்கும், ஒரு சில இதில் 59 இருக்கும், இல்லை 58 இருக்குன்னா, அப்போ 58 இருக்கிறதெல்லாம் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணுது, 60 இருக்கிறதெல்லாம் ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணுது. அப்படி ஒரு சார்ஜ் வேல்யூக்கு ஏற்றாப்பில் அதை செக்ரிகேட் பண்ணி இந்த மிஷின் வந்து அடுக்கி ஒரு பேக்காக வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதை அப்படியே எடுத்து ஒரு வெஹிக்கிள்க்குரிய பேக்காக வந்து உங்களுக்கு மாற்றுறாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இது வந்து டாப்பில் ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டர் மாதிரி இருக்குது, கீழே ஒரு பிளாஸ்டிக் ஹோல்டர் மாதிரி இருக்குது. அது ரெண்டுக்கும் நடுவில் செல்ஸை வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போது ஒரு பேக்கில் 2 யூனிட் வந்து உங்களுக்கு இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து தான் 384 அப்படிங்கிற அந்த குவான்டிட்டி வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது. இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இங்கே வாங்க. இங்கே நடுவில் வந்து இதுக்கு பேர் வந்து பஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு ஒயராக இருக்கிறத ஒரு பாராக, ஒரு பிளேட்டாக வைக்கிறதுக்கு பேர் தான் பஸ் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பஸ் பார் வந்து இங்கே நடுவில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ இந்த பஸ் பார் ஒரு செல்லையும் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுது. அது ஒரு ஒயர் பாண்டுங்கிற மெத்தடில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறாங்கங்கிறத அடுத்ததில் காமிக்கிறேன். அப்போது ஒரு ஹாஃப் வந்து இங்கே இருக்குது, இன்னொரு ஹாஃப் வந்து இங்கே இருக்குது. அப்போ ஒரு செல்லையும் இப்படி பேக் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகுது. அது எங்கே போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறமா அந்த பேக் வந்து இங்கே தான் வருது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டெர்மினலை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. அப்போ தான் அந்த வயர் பாண்டோட குவாலிட்டி வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு லேசர் லைட் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த லேசர் லைட்டு தான் வந்து இந்த ஒரு டெர்மினலையும் உங்களுக்கு க்ளீன் பண்ண போது அதுக்கு மேலே டிரான்சிட்டில், அதாவது ஷிப் பண்ணும்போது நடக்கிற சின்ன ஆக்சிடேஷனை வந்து இது கம்ப்ளீட்டாக இந்த லேசர் மூலமாக ரிமூவ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் தான் இங்கே நடக்குது. இப்போ நம்ம இருக்கிற இந்த போர்ஷன் தான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு போர்ஷன். என்னென்னா, ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் ஒயர் பாண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த ஒயர் பாண்டிங் வந்து இங்கே தான் நடக்குது. இந்த மிஷினில் உள்ளே வந்து நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் உள்ளே வாங்க. இந்த எல்லோக்குள்ளே நம்ம உள்ளே போனோம்னா மிஷின் வந்து ஸ்டாப் ஆயிடும். அங்கே அந்த ஒரு வயரை இப்படி எடுத்து செல்லையும் பக்கத்தில் இருக்க பஸ் பாரையும் அது வந்து கனெக்ட் பண்ணுது.
இது வந்து சோல்டரிங் மெத்தடில் பண்ணுறது கிடையாது, வைப்ரேஷன் மூலமாக கனெக்ட் பண்ணுது. அந்த வயருமே வந்து அலுமினியம் வயர் தான், பஸ் பாருமே வந்து அலுமினியம் தான். ஸோ எவ்வளோ குயிக்காக நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த ஒரு பேக், இந்த ஒரு ஹாஃப் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து ஆகும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேக்குக்கு அவங்களுக்கு எடுக்கிற டைமு நீங்கள் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே வந்து உங்களுக்கு டைம் வந்து எடுத்துக்குது. இது மேஜரான டைம் கன்சூமிங் ஒர்க்காக இருக்குது. பட் இது டிரைவ் பண்ணது டெஸ்லாவில் இதே மாதிரி தான் செல் வந்து கனெக்ட் பண்ணுறாங்களாம். அந்த ப்ராசஸ் தான் அப்படி டிரைவ் பண்ணி இங்கே உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வயர் பாண்ட் முடிஞ்ச பீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்க்கலாம். உள்ளே வாங்க. இங்கே ஒரு செல்லும் அதோட பஸ் பாரோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு செல்லுக்கும் 2 வயர்ஸ் வந்து இதில் பாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாண்டிங் நான் சொன்ன மாதிரி வைப்ரேஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு பாண்டிங் தான். சரி, இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன? இந்த பக்கம் ஒன்று இருக்குது, ரெண்டுமே பிசிபிஸ் தான். இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சைடு பிசிபி கம்ப்ளீட்டாக இந்த கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து இந்த போர்டு வழியாக தான் மெயினாக வந்து வெளியில் கண்ட்ரோலருக்கு வந்து வெளியில் கொண்டு வருது. இன்னொன்று இங்கே ஒரு சின்ன சின்ன ரிப்பன் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது எல்லாமே வந்து தெர்மல் சென்சார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சென்சார்ஸ் வந்து எவ்ரி அல்டர்னேட் ரோஸில் இவங்க வந்து ரீட் பண்ணுறாங்க. விச் இஸ் என்னன்னா, எந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத ரீட் பண்ணுறாங்க. பேசிக்காக ஒரு ரூல் படி, இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி இந்த செல்லுக்கு உள்ள இந்த என்க்ளோசருக்கு உள்ள 60 டிகிரி தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அலவுட். அப்படி இருந்தால் தான் இது அப்ரூவே வந்து உங்களுக்கு ஆகும். இவங்க டார்கெட் வந்து 55 அப்படின்னு சொல்லி வச்சு உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை 55க்குள்ளே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஒரு லைனும் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 பேட்டரி சேர்ந்தது ஒரு ஸ்ட்ரிங். அப்போது இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு பேட்டரி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இதில் எந்த ஸ்ட்ரிங்கில் பிரச்சனை அப்படிங்கிறத இவங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. அப்போது அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரிங்கில் பிரச்சனைங்கிறத டைரெக்டாக சர்வீசபிலிட்டிக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்படி அத்தனை பேட்ரிஸுமே இந்த மாதிரியான ஒரு வயர்ஸை வச்சு தான் வந்து உங்களுக்கு அந்த வயர் பாண்டிங்கே நடக்குது. எவ்வளோ தின்னாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போது நான் ஏற்கனவே அங்கே சொன்ன மாதிரி இது வந்து டெஸ்லாவில் உங்களுக்கு இதே டெக்னாலஜி தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை டிரைவ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தோணலாம், இது ஏன் இவ்வளோ தின்னான வயரை வச்சு இப்படி வயர் பாண்ட் பண்ணணும், கொஞ்சம் திக்காக பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரிலேபிளாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணலாம். பட் இந்த பேட்ரி ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால இந்த செல் கொஞ்சம் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா இது வந்து ஃபியூஸாகவும் ஆக்ட் ஆகணும். இது டக்குன்னு அதுவாகவே என்ன ஆயிடணும்னா கட் ஆயிடணும். அப்படின்னா தான் ஃபர்தராக அந்த ப்ராப்ளம் வந்து வேறு ஒரு செல்ஸுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இன்னொன்று சேஃப்டிக்கும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி ஒரு தின்னான வயரை வச்சு இந்த வயர் பாண்டிங் வந்து பண்ணுறாங்க. இப்படி தான் ஒரு சைடு ஆஃப் செல் வந்து உங்களுக்கு நடக்குது. இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து உங்களுக்கு வயர் பாண்ட் ஆகி உங்களுக்கு வெளியே வரும். அப்போ ஒரு பேட்டரி பேக்கில் இருக்கிற 2 போர்ஷன் வயர் பாண்ட் ஆகி வெளியில் வந்திருக்கு. ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. இந்த ரெண்டையும் இப்படி கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க. அப்போது ஒரு பேக்காக வந்து அது மாறுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸும் இருக்குது. அதை போய் அடுத்து பார்க்கலாம். அது என்னது, அது எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். அடுத்தது இந்த பேட்டரி பேக்கில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய பிசிபிஸ் உடைய ஸ்டஃப் எல்லாமே இங்கே தனியாக ஒரு என்க்ளோசரில் வந்து இங்கே அசம்பிள் பண்ணி டெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த என்க்ளோசரும் அந்த பேட்டரி பேக்கில் போய் அப்படியே கனெக்ட் ஆயிடுது. ஃபுல்லி அசம்பிளான பேட்டரி பேக் வந்து இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது ஒரு ஹாஃப் லெஃப்ட்டு ரைட்டு மேலே பிஎம்எஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இங்கே இருக்குது. இந்த ஃபின்ஸ், இதை வந்து ஃபின்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்காக ஹீட்டை வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபின்ஸ் இருக்குது. சைட்லேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. அப்போது இது ஏர் கூலில் தான் வந்து இந்த பேட்டரி பேக்கே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக பெரிய கூலிங் சிஸ்டம் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு ஹை பவர் அப்படிங்கிறதுனால இதோட கரண்ட் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும்போது அந்த ஹீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆகிறது இல்லை. அதனால ஏர் கூல்டுலேயே இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதை டீட்டெயில்டாக வெஹிக்கிளில் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி பேக்கை கம்ப்ளீட் சார்ஜ் டிஸ்சார்ஜ் இந்த சைக்கிள் வந்து ஒரு 2 தடவை பண்ணி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி முடிஞ்ச அந்த பேட்டரி பேக் இங்கே வெளியில் வந்திருக்கு. ஃபைனலாக வெஹிக்கிளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு டெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து லீக் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பேட்டரி பேக் வந்து ஒரு IP67 ரேட்டரில் இருக்கிற ஒரு பேக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, டஸ்ட்டு அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இது இருக்கணும். இதுக்குள்ளே தண்ணியோ டஸ்ட்டோ போச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற செல்ஸை வந்து அது ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் இங்கே. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.1 பாரில்
ஏரை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அதாவது அந்த 1.1 ப்ரெஷரில் இங்கே ஏர் வந்து இங்கே ஃபீட் ஆகுது. அப்படி ஃபீட் ஆகும்போது ஒரு 2 மினிட்ஸ் வந்து அந்த ஏரை உள்ளேயே ஹோல்டு பண்ணுறாங்க. அப்படி போகும்போது அந்த 1.1 பார் ரெடியூஸ் ஆகுதா ப்ரெஷரு? அப்படி ரெடியூஸ் ஆச்சுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல லீக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ரெடியூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ரெடியூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த பேட்டரி பேக் வந்து இதோட டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சு இப்போ வெஹிக்கிளுக்கு வந்து அடுத்து போயிடும். இங்கே ஸ்கெலிட்டனாக இருக்கிற ஒரு பைக் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்த அந்த பேட்டரியோட அத்தனை விஷயங்கள், எலக்ட்ரிக்கலுக்குரிய அத்தனை விஷயங்களும், எலக்ட்ரானிக்ஸும் அப்படியே ஓப்பனாக இங்கே நமக்கு தெரியுது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே வாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்ம பார்த்த அந்த பேட்ரி. அந்த பேட்ரி இப்படி தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ராப்பராக இப்படி ஒரு பிளேஸ் ஹோல்டர் வச்சு இதை இந்த மாதிரி உங்களுக்கு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோட்டர். இது வந்து ஒரு ஹப் மோட்ரு கிடையாது, சென்ட்ரலைஸ்டாக உங்களுக்கு மோட்ரு வந்து இருக்குது. இதிலிருந்து பெல்ட் டிரைவில் தான் வந்து உங்களுக்கு ரியர் வீலுக்கு கனெக்ட் ஆகுது. அதோட வயர்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம், தின்னாக தான் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் ஹை வோல்ட் அப்படிங்கிறதுனால கரண்ட்டோட கன்சம்ஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் அந்த கேபிளோட சைஸ் அப்படிங்கிறதே வந்து தின்னாக தான் இருக்குது. ஹீட்டிங் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா அந்த கரண்ட் அப்படிங்கிறது லோவாக இருக்கிறதுனால ஹீட்டிங் இஷ்யூ வந்து உங்களுக்கு இதில் பெருசாக இருக்காது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி ஈவிஸில் இல்லாத ஒரு விஷயம் இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கார்ஸில் இது நம்ம பார்த்துருக்குறோம். இன்ஃபேக்ட் ஈவி காரோட வீடியோஸ் பார்க்கும்போது நான் அதை சொல்லியிருக்கிறேன். இதில் 2 வீலர்லேயும் அது கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட ஒர்க் என்ன அப்படின்னா, சேஃப்டி, முக்கியமாக எப்போ எந்த பவர் போர்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும், எப்போ டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதுதான் டிசைட் பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நமக்கு ஒரு போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த பைக்கில் இருக்கிற ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 240 வோல்ட்டில் நீங்கள் CCS2 போர்ட்டையே உங்களால் யூஸ் பண்ண முடியும். நம்ம காரில் தான் இந்த போர்ட்டை பார்த்துருப்போம், நம்ம பைக்கில் வந்து பார்த்தது கிடையாது. பட் இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மேலே இருக்கிறது ஏசி, ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து டிசி போர்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போது இன்கேஸ் நீங்கள் ஏசியை ப்ளக் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஏசி கரண்ட்டு தான், ஏசிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏசி டு டிசி கன்வெர்ட்டருக்கு வந்து கொடுத்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு அனுப்புது. இல்லை நீங்கள் டிசியை ப்ளக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கன்வெர்ட்டரை பைபாஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு பவரை ஃபீட் பண்ணுது. நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் இருக்கும்போது இந்த போர்ட்டில் ரிட்டனாக வந்து கரண்ட் வரக்கூடாது பேட்டரியிலேருந்து. அதனால நம்ம ரைடிங்கில் இருக்கும்போது இந்த போர்ட்டை டெர்மினேட் பண்ணுறதும் இந்த கண்ட்ரோலர் யூனிட் தான் வந்து உங்களுக்கு பண்ணுது. வெஹிக்கிளில் நீங்கள் சார்ஜ் போடும்போது மோட்ரு வந்து ரன் ஆகக்கூடாது. இன்கேஸ் யாராவது ஆன் பண்ணி த்ராட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகி போயிடக்கூடாது. அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதும் இந்த யூனிட் தான். இந்த மாதிரியான சேஃப்டி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் யூனிட் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுது. இங்கே உள்ளே வந்து ஒரு ஃபேனும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த கன்வெர்ட்டரில். இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒன்லி நீங்கள் ஏசி சார்ஜிங்கில் இந்த வெஹிக்கிளை நீங்கள் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ஃபேன் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். டிசியில் பண்ணும்போது அது ரன் ஆகாது. இப்போ நம்ம இருக்கிறது அசம்பிளி செக்ஷனில் இருக்கிறோம். அதாவது இன்வென்ட்ரி கம் அசம்பிளி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. அங்கே ஒரு கன்வேயர் இருக்குது. ஸோ அதில் அந்த பைக் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி ஒரு ஃபுல்லாக அசம்பிள் ஆகி ஒரு பைக்காக வந்து உங்களுக்கு வெளியே வருது. இப்படி ஃபேக்ட்ரி லைனில் உருவான அந்த பைக்கு முழுசாக இங்கே வந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஷோரூமில் டெலிவரிக்கே ரெடியாக வந்து நிற்கிது. ஸோ இந்த பைக்கு இப்போது டெஸ்ட் ட்ரைவுக்கு அவைலபிளாக இருக்குது. சென்னையில் போரூருக்கு பக்கத்தில் அவங்களோட ஷோரூம் இருக்குது. அப்படியே பின்னாடி ஃபேக்ட்ரியும் இருக்குது. நான் மிச்ச இடத்துல பார்க்க முடியாத ஒரு விஷயம் வந்து இவங்க நம்ம கொடுக்குறாங்க. நீங்கள் இன்கேஸ் இந்த பைக் எப்படி உருவாகுதுன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களே ஃபேக்ட்ரியில் போய் இப்போ நம்ம பார்த்த அத்தனை விஷயத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இந்த பேட்டரியோட விஷயம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் அப்படி உங்களுக்கு பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு ஃபேக்ட்ரியும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நிறையா விஷயங்கள் ஈவியை பற்றி நம்ம பார்க்காத விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.